இந்த புதன்கிழமை ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா நாட்களை துவக்குங்க, சந்தோஷமா உங்க காரியங்களை செய்யுங்க, ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு உங்கள் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுங்க. நீங்க சொல்லலாம், எவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய டிராவல் நான் பண்ணணும் தெரியுமா, இன்னைக்கு எவ்வளவு நான் உழைப்பு போடணும் தெரியுமா, இன்னைக்கு அந்த வேலையை செய்யணும், நான் அங்க போகணும், இதை முடிக்கணும். அன்பானவர்களே, நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போங்க, நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க, நீங்க படிக்க வேண்டியதை படிங்க, எல்லாமே நீங்க பண்ணுங்க. பொறுப்போட செய்யுங்க, சின்சியரா செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா சீரியஸா செய்யாதீங்க. உங்களை அப்படியே கஷ்டப்படுத்திக்கிட்டு, உங்களை உடைச்சிக்கிட்டு, உங்களை வருத்தப்படுத்திக்கிட்டு, உங்களை கடினப்படுத்திக்கிட்டு அப்படியே போராடி, நீங்கள் படிக்கிற படிப்பே ஆனாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையே ஆனாலும் சரி, கடமை உத்தரவாதங்களே ஆனாலும் சரி, உங்களை பாடுபடுத்திக்கிட்டு, உங்களை வருத்தப்படுத்திக்கிட்டு, உங்களை கடினப்படுத்திக்கிட்டு, உங்களை அழுத்தத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு அப்படி எந்த ஒரு காரியத்தையும் தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அநேகர் தங்கள் சொந்த வாழ்க்கையில தங்களை ரொம்ப அழுத்தத்துக்குள்ள தள்ளி கடினமா எல்லா வேலையும் செய்யறதுனால ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இந்தியாவில் மாத்திரம் 5 பேர்களில் ஒருவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்று ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரம் சொல்லுகிறது. நாங்கள் அநேக குடும்பங்களை சந்திக்கிறோம், அநேக நபர்களை பார்க்கிறோம். அநேகர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மன பிரச்சனை தான் நிறைய பேருக்கு. குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுல இருந்தே பிள்ளைகள் அதிக மன உளைச்சலுக்குள்ளாக, மன அழுத்தத்துக்குள்ளாக பாதிக்கப்படுகிறார்கள். வேலை செய்யணும் தான், படிக்கணும் தான், கடமைகளை நிறைவேற்றணும் தான், அதுக்காக நீங்க உங்களை பாடுபடுத்திக்கிட்டு, அவ்வளவு பாடு நீங்க படுத்திக்கிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அன்பா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, கருத்தா செய்யுங்க, உங்களை கடினப்படுத்திக்கிட்டு செய்யாதீங்க. சிறப்பா செய்யுங்க, உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு செய்யாதீங்க. ஆனந்தமா செய்யுங்க, உங்களை அழுத்தத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு செய்யாதீங்க. மிகவும் சீரும் சிறப்புமா செய்யுங்க, உங்களை வேதனையான சூழ்நிலைகளுக்குள்ள அழுத்தப்படுத்திக்கிட்டு நீங்க செய்யாதீங்க. எளிமையா செய்யுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி செய்யுங்க, ஜெபத்தோட செய்யுங்க. இந்த உலகத்துல நீங்க சொல்லலாம், எனக்கு பெரிய வேலை இருக்கு, நான் சின்சியரா மாத்திரம் இல்ல சீரியஸா தான் செஞ்சு ஆகணும்னு சொன்னா நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. முடிவு என்ன ஆகும்? மன உளைச்சலும் மன அழுத்தமும், வாழ்க்கை ஸ்தம்பித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் உண்டாகும். அன்பானவர்களே, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க. அதுக்காக தான் நான் பேரன்போடு உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரிய வேலையை செய்ய வந்த நபர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களை பார்க்கிலும் ஒரு உயரிய, ஒரு பெரிய வேலையை செய்வதற்காக பிறந்த ஒரு மனுஷகுமாரன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு தான் இந்த உலகத்துல பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த உலகத்துல பெரிய கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பெரிய உத்தரவாதம், என்ன பெரிய கடமை, என்ன பொறுப்பு? உலகத்தையே ரட்சிக்கணுங்க. உலகத்திலே பிறந்து கொண்டிருக்கிற, பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கக்கூடிய பணி என்பது, சேவை என்பது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அப்படிப்பட்ட பெரிய வேலையை செய்ய வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்துல தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு, கடினப்படுத்திக்கிட்டு, போராடிக்கிட்டு, தன்னை அழுத்தத்துல தள்ளிக்கிட்டு அவர் செய்யலையா. இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தாராம்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாய் சொன்னார் என்று தீர்க்கமாய் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியில மனுஷர்களோட அவர் எப்படி இருந்தாரா? மன மகிழ்ந்து,
மனுமக்களுடனே மகிழ்ந்து தன்னுடைய கடமை சேவைகளை நிறைவேற்றினாராம். பாருங்களேன், சின்சியரா செஞ்சாரு, ஆனா சீரியஸா செய்யல. சிரிப்போடு, மகிழ்வோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு ஆண்டவர் செஞ்சாராம். சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை நீங்க உங்க வாழ்க்கையில அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். உலகத்திலே வந்து பெரிய வேலையை செய்யக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒளியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல மனிதர்கள் மத்தியில் வாழும் பொழுது தன்னை வேதனைப்படுத்தி, தன்னை சார்ந்தவர்களை வேதனைக்குள்ளாக்கி, வருத்தப்படுத்தி, அழுத்தத்துக்குள்ள தள்ளி, தன்னையும் கஷ்டப்படுத்தி, தன்னை சார்ந்தவர்களையும் அவர் கஷ்டப்படுத்தலங்க. மக்களோடு மகிழ்ந்து, ஆனந்தப்பட்டு, சந்தோஷப்பட்டு, களி கூர்ந்து அவர் தான் செய்ய வந்த பணியை, தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை அழகாய் நிறைவேற்றினாராம். யோசித்து பாருங்க என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விட பெரிய வேலையா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை விட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை மகா பெரியதோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெருசா? இல்ல. ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன வாழ்க்கை, ஒரு சின்ன குடும்பம், ஒரு சின்ன வாகனம், ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன சின்ன சூழல் தானே. ஏன் சீரியஸா செய்றீங்க? பொறுப்பா செய்யுங்க. ஆனா இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு பாரம், இவ்வளவு கடினம், இவ்வளவு வருத்தம் தேவையே இல்லை. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க, அவர் மேல இறக்கி வைங்க. அவர் உங்களை ஆதரிப்பாரு. இன்னைக்குள்ள காரிய கடமைகளை ஆனந்தமா செஞ்சு முடிங்க. இன்னைக்கு இரவு உங்கள் உறக்கம் நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிறைவா இருக்கும். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகன் ஜெரிஷ் நித்தியன், சிஸ்டர் பிரின்சி ரமலான், ஆர் நிரஞ்சனா, சிஸ்டர் எஸ் மகேஸ்வரி, அதுபோலவே திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த புதன்கிழமை ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உலகத்தையே ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படாத பெரிய பொறுப்பு உமக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தையே மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அந்த பெரிய பொறுப்பு கடமையே நீர் இந்த உலகத்திலே செய்து முடிக்கும் பொழுது ஆனந்தமா, மகிழ்வா, சந்தோஷமா செஞ்சு முடிச்சீங்களப்பா. எங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் சின்ன சின்ன கடமைகள், சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன உத்தரவாதங்கள். ஆனா நாங்க அதை அழுத்தத்தோடு, வருத்தத்தோடு செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும், சேவைகளையும், உத்தரவாதங்களையும் வலியோடு, வருத்தத்தோடு, அழுத்தத்தோடு செய்து கொண்டிருப்பார்களே. ஆனால் உமது பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து விடுவீராக. சீரியஸா அழுத்தப்படுத்தி, தன்னை கடினப்படுத்தி, தன்னை பாரப்படுத்தி, சோகப்படுத்தி, தன்னை சார்ந்தவர்களையும் கடினப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வருத்தமான மனநிலையை மாற்றி இன்றைக்கு ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு தங்களுடைய காரிய கடமைகளை செய்ய வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனே வலக்கரம் நீட்டி தொட்டு முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும் ஆண்டுகளையும் நன்மைகளால் முடிசூட்டுவீராக. முந்தின நல்ல சீரை பார்க்கிலும் அதை பார்க்கிலும் மேலான சீர் சிறப்புகளை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலையிலே புதிய ஆசீர்வாதத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு உங்க கடமை காரியங்களை நிறைவேற்றுங்கள். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.